A warm greeting to all, and happy Elders Day. I'm incredibly excited to share information about an extraordinary organization that is doing vital work. The Swami Vipulanantha Elders Home in Batticaloa, located on Kaladi Saravana Road in the Eastern Province, close to the sea. This place genuinely deserves more recognition. Their model of care is not only comprehensive, but deeply inspiring, offering 3 key services. Free care. Their founding mission is providing compassionate, entirely free care for the most vulnerable elders. Flexible paid accommodation. They offer private, comfortable rooms with amenities for a fee, designed to allow residents maximum personal freedom. Pensioners service, new in 2025. A specialized paid stay option to meet the needs of those on a pension. A spiritual anchor, managed by the Batticaloa Young Men's Hindu Association. The home also acts as a spiritual center, featuring a gorgeous Sivan Kovil Hindu temple on site. This temple is open to the public and serves the wider community, regularly conducting special pujas such as Garathasam and Friday prayers. The home sustains its mission by generating revenue through its paid accommodation and event hall rentals. Your support can make a difference. Even Google Street View hasn't been updated yet. That's why I'm making a video right now to highlight their efforts and showcase their work to Hindus across the globe. I am so impressed by their dedication and growth. Please share this post widely. Let's all help support this worthy cause and make sure their wonderful mission can keep expanding. Thank you very much indeed in advance. Om Namah Shivaya. வணக்கம் மற்றும் இனிய பெரியோர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இலங்கையின் மட்டக்களப்பில் கல்லடி சரவணா வீதியில் அமைந்துள்ள சுவாமி விபுலானந்தர் முதியோர் இல்லம் தான் அது. இந்த இல்லம் உங்கள் கவனத்தை பெற தகுதியானது. அவர்களின் 3 முக்கிய சேவைகள்: முற்றிலும் இலவச கவனிப்பு, தேவைப்படும் பெரியோர்களுக்கு இலவச அன்பான கவனிப்பு, கட்டணத்துடன் கூடிய தங்குமிடம், சுதந்திரத்துக்காகவும் வசதிக்காகவும் தனியார் அறைகள், ஓய்வூதியதாரர்களுக்கான விருப்பம். இது வெறும் இல்லமல்ல, மட்டக்களப்பு இந்து வாலிபர் சங்கம் நிர்வகிக்கும் சிவன் கோவிலும் உள்ள ஒரு ஆன்மீக சமூகம். தங்கள் பணிக்கு நிதி திரட்ட இவர்கள் கட்டண தங்குமிடங்கள் மற்றும் மண்டப வாடகை மூலம் வருவாய் ஈட்டுகிறார்கள். இந்த அற்புதமான பணி இன்னும் பலரால் அறியப்படவில்லை. அவர்களின் அர்ப்பணிப்பை உலகெங்கிலும் உள்ள இந்துக்களுக்கு காட்ட நான் ஒரு காணொலியை உருவாக்கி வருகிறேன். தயவு செய்து இந்த காணொலியை பரவலாக பகிருங்கள். இந்த தகுதியான பணி வளர நாம் உதவுவோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. ஓம் நம சிவாய. எண்ணக்கருவாக பெருமாளுக்கு விழா ஒன்று எடுக்க வேண்டும். அது வருடத்திலே ஒரு பட்சத்தை மையமாக வைத்து 5 நாள் பெருமானுக்கு உற்சவம் செய்து நிறைவாக பெருமான் சமுத்திர தீர்த்தம் காண வேண்டும் என்று அவாவுடன் உள்ளார்கள். அந்த கைங்கரியம் பெருமானின் திருவருளுடன் நிறைவேற வேண்டும். அதற்கு பெருமான் திருவருள் பாலித்து அவர்களுக்கு உடல் வலிமை, பல வலிமை, பரவ வலிமையை ஏற்படுத்த வேண்டும். பொருளாதார ரீதியிலே அவர்களுக்கு செயல்பாடுகள் அமைந்தால் எதிர்வரும் குறுகிய காலத்திலே பெருமானுக்கான தற்காலிக வசந்த மண்டபத்தை அமைத்து பெருமானின் விழா காண உள்ளார்கள். எனவே அந்த விழாவிலே இன்று இடம்பெற்ற பெருமானின் வருஷாபிஷேகத்திலும் கலந்து கொண்ட உங்களுக்கு உளரீதியாகவும் மன ரீதியாகவும் திருவருள் பலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். அரகர நம பார்வதி பதே.